நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேலை என்ற இந்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். இந்த வேலைக்கு ஆசீர்வாத வேலை என்ற இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து ஆண்டுடைய வேத வார்த்தையை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்கா நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த வேலையில் கூட முதல் சமூகத்தில் வந்து நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மது கரம் எங்களோடு இருந்தக்கா நன்றி செலுத்துக்கிறோம் ஐயாப்பா. அந்த வேலையிலும் கூட ஆண்டவரை மது நாம் மகிமைப்படும்படியாக படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவனோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே முதல் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் நடத்தரப்புற தயவு காண்டி துதிக்கிறோம். ஆவியான நடத்தும் நாங்கள் ஆண்டவரை மது பாதையில் இருக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சிறுமைப்பட்ட ஜனங்களுடைய காரியம் ஒரு நாளும் அது வீண் போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒரு பாடலை பாடி இந்த வாரத்திற்கான வேத வசனத்தை நாம் தியானிப்போம். பெர்க்மான் ஐயா பாடிய பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர் என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மனதார நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா,
மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ, என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மனதார நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நினைத்து பார்த்தோம் என்றால் அது நம்முடைய நினைவுகளுக்கே வராத அளவு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து விட்டு நாம் வேத தியானத்திற்கு நேராக செல்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரே பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நபர்கள் ஆண்டவரே வெளியே சென்றால் திரும்ப முடியாத அளவுக்கு விபத்துக்கள், எத்தனையோ விதங்களில் ஆண்டவரே படுகொலைகள், ஆனாலும் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து இந்த தேசத்திலே ஆண்டவரை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நபர்கள் குடித்து வெறித்து தெருக்களில் விழுந்து கிடக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே அந்த காரியங்களில் எங்களை மீட்டெடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொழில்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பு ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய ஈவின்படி ஆண்டவரே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உம்முடையது ராஜா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.
என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் வேத தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட ரட்சிப்பு என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் தேவன் நினைத்தால் மாத்திரமே அந்த ரட்சிப்பு நடக்கும். எத்தனையோ நீதிபதிகள், நியாயாதிபதிகள், பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நம்மை போல பாடுள்ளவர்களுக்கும் நம்மை போல பாவத்தில் மூழ்கி கிடந்தவர்களுக்கும் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பது பெரிய காரியம். நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவருக்குள்ளாக 1997 வந்தோம். அந்த ரட்சிப்பை எப்படியாவது அநேக ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்களை தூக்கி சுமப்பது உண்டு. அதனால் அந்த மனிதர்களை ரட்சிப்பு, அதாவது நல்லது பெற்றுக்கொண்டு அப்படியே ஓடிடுறாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. மீண்டும் அந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் அந்த தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறான். ஒரு மனிதனுக்கு கடவுள் ரட்சிப்பு கொடுத்திருக்காருன்னா அந்த மனிதன் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக ஆண்டவரோடு இணைந்து ஓடுவதற்கு அவன் வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். நான் நமது சுரண்டை பட்டணத்திற்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள நபர். அந்த மனுஷன் பெரிய ஒரு விளக்கு வச்சு வணங்குத மகன். பெரிய ஹோட்டல் வச்சுருந்தார் கேரளாவில். அந்த மகனுக்கு அந்த மனுஷங்கிட்ட சுவிசேஷமெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஹோட்டலுக்கு நான் போவேன். அந்த நேரத்தில் நான் கேரளாவில் அவங்க வச்சுருந்தாங்க. நானும் 5 வருஷம் கேரளாவில் இருந்தேன். அந்த கேரளாவில் இருக்கும்போது நான் அந்த இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கையை படிச்சுட்டு அவங்க கடையில் போட்டு வருவேன். இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கையை படிச்சுட்டு அவங்க கடையில் போட்டு வருவேன். அவங்க வீட்டில் அவங்க வீட்டம்மா அவங்க அந்த பத்திரிக்கையை வாசித்து அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் நடக்குமா, இப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் உண்டா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லி இது உண்மை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், 97 இப்படி தான் இருந்தேன், ஒரு விக்கிரக ஆராதனையில் மூழ்கி கிடந்தேன், ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் தொட்டதுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சியானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். அவங்க குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பிள்ளைகள், மனைவி, அவரோடு சேர்த்து 4 பேரும் முழுவதுமாக ரட்சிப்பு பெற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் நம்ம கிராமத்துலேயும் இப்படி நடக்குமான்னு யோசிச்சா
நடக்கவே இல்லை. ஒரு மனுஷன் கூட ரட்சிக்கப்படலை. அப்போ தான் யோசிப்பேன், ரட்சிப்பு கடவுளுடையது, விதைக்கக்கூடிய விதை நம்முடையது. அதாவது உயர்ந்த கல்வி, சமய வைராக்கியம், சீரான வாழ்க்கை என நல்ல குணங்களை கொண்ட ஒருவனை சமூகம் மதிக்கும். தனது நம்பிக்கைக்கு முரணானவர்களை கொலை செய்யும் அளவுக்கு ஒருவன் எழும்புவானாகில் அவனை என்னவென்று சொல்ல. இப்போ ஒரு மனுஷன் ஒரு மார்க்கத்தில் இருக்கான். அந்த மனுஷனுக்கு எதிராக இருக்கவனை கொன்றணும், கொலை செஞ்சிடணும், அவனோடு விரோதம் பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறவனை என்ன சொல்ல முடியும்? அப்படியே இருந்தாலும் அந்த மனுஷன் இயேசுவுக்காக அவன் வரணும்னா ஆண்டவர் ரட்சித்தால் வருவான், ஆண்டவர் ரட்சித்தால் வருவான். அதைத்தான் இயேசுவின் சுவிசேஷம் வேகமாக பரவி கொண்ட அந்த யூத மார்க்க தலைவர்கள், அதாவது இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசுடைய சீடர்கள் பல வழிகளில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லி வந்தாங்க. அந்த நேரத்தில் சவுல் என்ற ஒரு அதிகாரி இயேசுவின் சீசர்களை பல வழிகளில் துன்புறுத்தி ஒரு மத வைராக்கியம் கொண்டு அந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனையும் கொலை செய்யக்கூட அவன் துணிந்தான். ஆனால் பாருங்கள், அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளியை அனுப்பி, சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தம் அவனை நிலை தடுமாற வைத்தது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே நீ யாருன்னு அவன் கேட்கான். நீ துன்பப்படுத்துகிற, அதாவது அவன் துன்பப்படுத்துகிற மனுஷனை நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல அவன் வாழ்வு மாறிடுது. அந்த இடத்துல எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் அதே மாதிரி ஆப்போசிட்டாக ஆண்டவருடைய சத்தியத்தை ஜனங்கள் எல்லா இடத்துக்கும் சொல்லக்கூடிய மனுஷனாக அவன் மாறினான். அவனுடைய பாவ சங்கிலி கட்டு அறுக்கப்பட்டது. அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ தான் யோசிக்க தோணுது, ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னு நினச்சா அவன் எந்த கூடாரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கேடியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு உயர் பதவிகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் நம்ம சில நேரம் யோசிக்கும், நம்ம பலருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுதோம், அவங்களை எத்தனையோ விதங்களில் ஹெல்ப் பண்ணுதோம். ஆனால் ஒரு பதிலும் இல்லாமல் அவர்கள் உலகத்திலே சத்துருவானவன் பிசாசின் கைகளிலே சிக்கி தவிக்கிறார்களே என்று சொல்லி சில நேரங்களில் நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு மனுஷனை கொண்டு வரதுக்கு எந்த மனுஷியாலும் முடியாது. நம்முடைய பங்கு ஜெபம் செய்யணும். ஜனங்களுக்காக ஜெபிப்பது, ஜனங்களுக்காக மன்றாடுவது, கண்ணீரின் பாதையில் நிற்பது ஆண்டவருடைய சமூகத்திலே அதுதான் நம்ம வேலை. ஆண்டவரை நோக்கி திரும்புகிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாது. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கல் மனதோடு இருக்கிறீர்களா? இருதயத்தில் கடினத்தன்மையோடு இருக்கிறீர்களா? தயவுசெய்து உங்களுடைய கடின இருதயத்தை மாற்றுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கும், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வதற்கும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தருவதற்கும் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம்,
படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகம் பெறுவாள். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அவர் ஈட்டியோடும் கம்புகளோடும் இருப்பவர் அல்ல. அன்பான சிநேகத்தோடு நம்மை நோக்கி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டுடைய சமூகத்தில் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்வார். ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக என்றோ மண்ணோடு மண்ணாகி இருக்கக்கூடிய எங்களையும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை காண கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் வாழ்வை காணும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அவர்கள் வளர்ந்து பெருகும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.